ஆண்டு இதில் கலந்துக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு டைரக்டர் வந்து அவங்கள நிலைநிறுத்தியிருப்பாங்க. தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல பாலண்ணனுடைய தருணத்தில் நம்ம தமிழ் சினிமாவும் சரி, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் தூக்கி நிறுத்தியிருக்காரு. மற்ற எல்லா இண்டஸ்ட்ரிக்கிட்டையும் பார்க்குறப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒவ்வொருத்தங்க இந்த மாதிரி பாலாண்ண ஸ்டேஜில் பாலாண்ண காப்பாற்றிருக்காரு. அவருடைய படங்களை பார்த்து ரசிச்சு அது உள்ள ஊறி இந்த படத்தை பார்த்து அழுது நிறைய சிரிச்சு சந்தோஷப்பட்டு இப்படி வாழ்ந்த பாலாண்ணங்கிட்ட எனக்கும் ஒர்க் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்படி ஒர்க் பண்ணதான் வணங்காம். ஸோ அந்த படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா எல்லாரும் பயமுறுத்தினாங்கன்னா பாலாண்ணா வந்துட்டு ஒரு டெரரு பார்த்து நடந்துக்கும் அப்படின்னு. ஆனா போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஒரு மிகப்பெரிய குழந்தை. ரொம்ப வைலண்டா இருக்கும் ஒரு படத்துல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா வைலண்ட் ஆதரிக்கிற ஆளாவே இல்லை. நான் அவர் கூட நிறைய இடத்துல டிராவல் பண்ணியிருக்கிறேன். பாஷா படத்துல வர்ற மாதிரி நிறைய இடத்துல டிராவல் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் விட்டுருக்கு மாஸ்டர் கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு போயிடுவார். ஆனா படத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். இல்ல இன்னும் நல்லா வேணும் நல்லா வேணும், ஒரு இடத்த விட்டு கொடுக்க மாட்டார். அந்த இடத்துக்கு அவர். ஸோ இப்படிப்பட்ட பாலாண்ணன் இன்னும் மென்மேலும் வளரணும், இன்னும் நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கணும், நிறைய பேர்களை உருவாக்கணும், நிறைய கதாபாத்திரங்கள் உருவாக்கி கதாநாயகர்கள் உருவாக்கணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்து.